வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ் நண்பர்களே, இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலே ஃபுல்லாக வந்து கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கும் இந்த கெஸிங்ஸ் எல்லாம் வந்து பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடைய மொபைலுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே நண்பர்களே, 8/7/2025 ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 475 உண்டான கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 7/7/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 119 நடிச்சிருந்தாங்க. நம்ம சேனல் கெஸிங் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை. நம்ம பார்த்தோம்னா 6 மற்றும் 8 எடுத்திருந்தோம். நமக்கு 2 நம்பருமே வராமல் 2 மற்றும் 8 எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். 2மே வராமல் நமக்கு 9ஆம் நம்பர் உள்ளே இருந்துச்சு. நமக்கு வந்து டோட்டலாகவே ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு டிப்ஸாக மட்டும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது நண்பர்களே. நம்ம எப்போவுமே எடுக்கிறது பார்த்தோம்னா 2, 6, 8, 9 இந்த 4 நம்பர் தான் வந்து நம்ம ஏ போர்டில், பி போர்டில், சி போர்ட்லையும் மாற்றி எடுத்துகிட்டு வருவோம். தவிர ஒரு நாள் 2, 6 எடுத்தோம்னா அடுத்த நாள் 6, 8 எடுத்திருப்போம். இல்லை நம்ம கணக்கில் எப்படி வருதோ அது மாதிரி இந்த 4 நம்பர் தான் வச்சு நான் கணக்கு எடுத்து இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் வருதோ அதை வந்து 0, 5, 4, 1 மேட்ச் பண்ணுவோம். ஏன்னா இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இறங்கினாலும் இது கூட தான் பேராகி வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. இப்படி தான் நம்ம வந்து கெஸிங்ஸ் எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டிப்ஸு. நீங்கள் வந்து வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 0 கோடியோ, 5 கோடியோ, 4 கோடியோ, 1 கோடியோ சேர்ந்து தான் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ 9 வருது அப்படின்னு சொன்னாலும் 0 கூட, 5 கூட, 4 கூட, 1 கூட சேர்ந்து தான் வரும். 8 வந்திருந்தாலும் இந்த 4 நம்பர் கூட தான் சேர்ந்து வரும். 6 வந்தாலும் இது கூட தான் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத நம்ம டிப்ஸு. இப்படி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்ஸ் எடுக்கிறோம். நமக்கு வந்து ஆல் போர்டு நம்ம தேடும் போதே, ஆல் போர்டு கெஸ்ஸிங் எடுக்கும் போதே இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். இந்த 4 நம்பரில் ஒரு 2 நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த 2 நம்பரை தூக்கி இந்த 4 நம்பர் கூட நம்ம மேட்ச் பண்ணி தான் ABBCAC வின்னிங்ஸ் வந்து நம்ம எப்பவுமே எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 9 வந்து நமக்கு ஆல் போர்டில் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் 119 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. நம்ம 119 இந்த இடத்துல வச்சுருப்போம். 19, 91 2 நம்பருமே வச்சுருப்போம். நமக்கு வந்து இந்த இடத்துல டபுளாக பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு சொதப்பினாலும் நமக்கு வந்து இதில் இந்த பேரில் வந்துருச்சு. நம்ம ஆல் போர்டு வந்து சொதப்பினாலும் இன்றைக்கி பெரிய ஒரு வின்னிங் மிஸ் அப்படிங்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் சார்ட்டெல்லாம் எடுத்து இந்த கணக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி வேணால் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி உண்டான போர்டு கெஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ போர்டில் 6 மற்றும் 8, பி போர்டில் 8 மற்றும் 6, சி போர்டில் 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள் உங்களோட கணக்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக விட்டுரு நண்பர்களே. இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பார்த்தோம்னா போர்டுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான். ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் 6 மற்றும் 8 தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம 6 மற்றும் 8 அப்படின்னு சொல்லி ஒரு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உங்களோட கணக்கில் ஆல் போர்டில் 6, 8 வந்துச்சுன்னா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க நண்பர்களே. சிங்கிள் சார்ட் இன்றைக்கி என்ன வருது அப்படிங்கிறது நம்ம ABBCAC கெஸிங்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி உண்டான ABBCAC ஃபார்முலா அமைஞ்சிருக்க 16 செட் என்னென்னு பார்த்துட்டோம்னா 60, 65, 64, 61, 06, 56, 46, 16, 80, 85, 84, 81, 08, 58, 48, 18 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த 16 செட்லேருந்து ஒரு ABO, BCO, ACO ஏதாச்சும் ஒரு 2 போர்டு வரணும். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும். இதில் 2 நமக்கு பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 3 டிஜிட்டும் வந்து இந்த இடத்துல வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நிறைய நாள் பார்த்தோம்னா நமக்கு வந்து டபுளாக தான் பாஸ் ஆகும். டபுளாக பாஸ் ஆகிற அன்றைக்கி எல்லாமே 3 டிஜிட் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 3 டிஜிட் வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே நம்மளே இன்றைக்கி பெஸ்ட் ABBCAC பார்த்தோம்னா இந்த 16 செட்லேருந்து பிரித்து கொடுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம எடுத்திருக்க நம்பர் பார்த்தோம்னா 60, 65, 80, 85, 06, 56, 08, 58 அப்படின்னு சொல்லி ஒரு 4 செட் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த ரிசல்ட்டு 1, 1, 9 டபுள்ஸ் இறங்கினாலே அடுத்த நாள் 0, 5 கண்டிப்பாக இறங்கணும். இப்போ போன வாரம்லாம் இறங்கவே இல்லை. இப்போ தான் மறுபடியும் 0, 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக 0, 5 இறங்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த 8 நம்பரை வந்து பெஸ்ட் ABBCACயில் கொண்டு வந்திருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட கெஸ்ஸிங்ஸில் மேட்ச் பண்ணி பார்த்து மேட்ச் ஆனால் எடுத்து வச்சு ப்ளே பண்ணி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஆல் போர்டு பார்த்தோம்னா 6 மற்றும் 8 இதில் வந்து சிங்கிள் ஷாட்டில் நான் 6 நம்பர் டார்கெட் பண்ணுறேன். என்னோடய கெஸ்ஸிங்ஸில் வந்து இன்றைக்கி 6 இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டில் 6 நம்பர் வந்து சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு 6 இறங்கலை, 8 இறங்குற மாதிரி இருக்குன்னா 8 வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டு 6 வந்து சப்போர்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 6 ஸ்ட்ராங்காக இருக்கனால சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்திருக்கேன் நம்பர்களே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் பார்த்துட்டோம்னா ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அந்த 4 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 601, 651, 801, 851 அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பாக்ஸில் பெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் 6 தான் டார்கெட் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி 6 நம்பர் தான் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரனால 601, 651 அப்படிங்கிற இந்த 2 பாக்ஸ் டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட கணக்கில் இந்த 2 பாக்ஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கங்க. இல்லை இந்த 2 பாக்ஸில் ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரினா எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குற எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.